அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செபி கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புது ரூல்ஸ வர ஏப்ரல் மாசத்துலருந்து கொண்டு வர போறாங்க. அத பத்தி டீடைலா பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நேத்து அமெரிக்கன் பிராடர் மார்க்கெட் வந்து நெகட்டிவா முடிஞ்சிருந்தாலும், நம்மளோட ஐடி கம்பெனிஸோட ஏடிஆர் அப்புறம் இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபிக் வந்த நெகட்டிவான ஒரு அப்டேட் தான். அத பத்தி டீடைலா பேசுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அத பத்தியும், ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா பத்தி சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அத பத்தியும் அண்ட் என்எஸ்சி சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா F&O ட்ரேடர்ஸை பற்றி சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் அண்ட் நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்புறம் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வழக்கம் போல இந்த எல்லா டாப்பிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் விருப்பப்படக்கூடிய டாப்பிக்கை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட நேரம் வந்து பெரிய அளவில் மிச்சப்படுத்தப்படும். அண்ட் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது. காரணம் என்னென்னா அவங்களோட ஹெவி வெயிட்டான என்விடியா ஏஐ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 5% அளவு விழுந்திருந்தது. அவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது. அவங்களோட போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்விடியாவோட ஃபியூச்சர்ஸ் வந்து 3% அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்விடியாவை சாத்துன்னு சாத்திருக்காங்க. காரணம் என்னென்னா வந்து மார்க்கெட் வந்து இதை விட அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதை வந்து என்விடியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து 4% அடி வாங்கினது. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் ஃபோர்ஸ்னு இல்லாமல் ஆக்சென்ச்சர் வந்து 8%, கோக்னிசன்ட் வந்து 6%, நம்மளோட இன்ஃபோசிஸ் ஏடிஆர் அப்புறம் விப்ரோ ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் அகேன்ஸ்டாக வந்து சில அப்டேட்ஸ் தான். அதாவது இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ பயன்படுத்தி அமெரிக்க அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதனோட சிஇஓ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ டைரெக்டாக வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கே வந்து அகேன்ஸ்டாக அவங்க பேசுறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு பிரச்சனைனா ஐடி கம்பெனிஸ்க்கு நல்லது இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸை வந்து அவங்க எல்லாரும் ஏற்றி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க வந்து டொமஸ்டிக் சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்டானமஸ் வெப்பன், அதாவது தானியங்கி வெப்பன்களை வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிறதுக்கு எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாட் ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஃப்கார்ட்ஸ் மெஷர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆந்த்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அரசாங்கத்தோட மோதுற மாதிரி தான். அண்ட் இவங்களுக்கு வந்து வரும் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சிக்கல்கள் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு சிக்கல் வந்துச்சுன்னா அது ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து நல்லது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேலியாக இருந்தது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வேளை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட்டோட சாஃப்டாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன சொன்னாங்க, ஏஐ வந்து வேலையெல்லாம் போக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடி கம்பெனியோட டைப் போடுறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து அமெரிக்க அரசாங்கத்தோடு இவங்க டைப் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி செக்டர் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 2% அளவுக்கு பாசிட்டிவாக போச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனால் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் ஓவராலாக இருந்த ஒரு ப்ராடர் மார்க்கெட் நெகட்டிவிட்டி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடியல, ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி செக்டரில் வந்த அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நேற்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பேச்சுவார்த்தை சுமூகமாக போச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வாரம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டீல்ஸை வந்து பற்றி, நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிறத பற்றி, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் பண்ணதான் செய்வோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் நடுவில் வந்து வார் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மேலே அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் வந்து 50 பேர் வந்து இறந்துட்டதா வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட்டை வந்து இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து சண்டை வந்துச்சுன்னா வேணும்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து ரேலி ஆகலாம். அப்படி இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த நெகோசியேஷனில் வந்து முடிவு எட்டப்படாதனால கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷனில் தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வர வரையும் இதே மாதிரி தான் மார்க்கெட்ஸ் வந்து பயத்திலேயே எல்லாரையும் பார்த்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை சேர்ந்த 2வது விமானம் தாங்கி போர் கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு அப்டேட். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
அடுத்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நார்த் கொரியாவை பற்றி. அதாவது நார்த் கொரியா பிரசிடென்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் உன் இருக்கார்ல, அவர் கூட வந்து நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் வச்சுட்டு வரிசையாக போகிறாரு. முதல்ல கிரீன்லாண்டு, கனடாவில் ஆரம்பித்து அப்புறம் இஸ்ரேலு, ஈரான் அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு, சைனா கூட கலாட்டா பண்ணிட்டு இப்போ நார்த் கொரியாவுக்கு போயிருக்காரு. ஜப்பான் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது $550 பில்லியன் வந்து அவங்க நம்ம பொருளை வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஜப்பான் வந்து அமெரிக்கா பொருளை வாங்க போகிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒருத்தரை விடுறதில்ல, எல்லார் கூடயும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்த் கொரியன் அதிபர்கிட்டையும் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் வந்து அதிகப்படியான பவர்ஸை வந்து கைப்பற்றத்துக்காக இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் பார்க்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்கன் மார்க்கெட் விழ ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளோட மார்க்கெட்டும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து செபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸில் வந்து புது ரூல்ஸை கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த புது ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ரூல்ஸ்னா, இதுவரையுமே நம்மளோட கோல்டு ப்ரைஸஸ் வந்து சில்வர் ப்ரைஸஸ் வந்து எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் என்ன விலை சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து விலை சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து என்ன விலை சொல்கிறாங்களோ, அங்கே வந்து என்ன செட்டில்மெண்ட் ப்ரைஸ் முடிஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். காரணம் என்னன்னா வந்து இன்வெஸ்டர்ஸாக நாம வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ப்ரைஸஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து இந்தியா கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டி எல்லாத்தையும் கணக்கு போட்டு இந்த விலை கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த டென்ஷன் இல்லை. கரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நகை கடையிலையும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் சௌஹான் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட எம்டி அண்ட் சிஇஓ. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளரும் நாடு. இதில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஸ்பெகுலேஷனில் ஈடுபடுறது வந்து சரி கிடையாது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான எஜுகேஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்என்டோ மார்க்கெட்டுக்குள்ளார விடணும். அதனால் அமெரிக்கா மாதிரி பெரிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்என்டோக்கு வந்து எப்படி நார்ம்ஸ் இருக்கோ, எஃப்என்டோ பண்ணணும்னா சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் கொண்டு வரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணதுனால எஃப்என்டோ ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸான புரோக்கரேஜஸ், எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு இன்னைக்கு. அதாவது பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், க்ரோ மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. எடல்வைசிஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மோத்திலால் ஆஸ்வால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவான அப்டேட் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஐபிஓ வரப்போகிறாங்க. அப்படி இருந்துட்டு இப்படி சொல்கிறாருன்னா சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எஃப்என்டோ வந்து செய்ய தெரியாமல் செஞ்சு லாஸஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரதுல தப்பு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்போர்ட் தான் பண்ணுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து கேப் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணுச்சு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டு ஒரு 50 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா தள்ளுன்னு கீழே தள்ளிகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் வரையும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும்போது 2% பாசிட்டிவ் வந்தது ஐடி இண்டெக்ஸ். அதாவது இந்த பழைய ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து அந்த வெப் விட்டு ட்ரெயினை தடுத்து நிறுத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் ஓரளவுக்கு வந்து சமாளிக்குது. ஆனால் வந்து ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே ஐடி கம்பெனிஸும் ஆட போங்கடான்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்தது. அண்ட் லாஸ்ட் 1 hour கூட இல்லை, லாஸ்ட் அரை மணி நேரத்தில் 3 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் விழுது. அந்த அளவுக்கு விழுந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிஐ வந்து ரீபேலன்ஸ் பண்ணது தான். அதாவது எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, சில ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜை கம்மி பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து செல் ஆஃப் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 100 பாயிண்ட் வந்து விழுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே சரியாயிடும் சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது எக்ஸப்ட் நிஃப்டி. அப்புறம் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடி வாங்கியிருந்தது, இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து நிஃப்டி இன்றைக்கி வந்து 2% மேலே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கணும். ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்காக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அடி வாங்கியிருக்கு. அண்ட் நம்மளோட நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தது. பாக்கி 44 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்தது.
இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 2:1, அதாவது 2 ஷேர் வந்து நெகட்டிவாக இருந்தால் ஒரு ஷேர் தான் பாசிட்டிவாக இருக்குது. மொத்தம் 3000 கம்பெனியில் 2000 கம்பெனி பக்கத்தில் நெகட்டிவாகவும் 1000 கம்பெனி வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்மளோட எல்லார் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி வந்து ரெட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மண்டே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஐஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்று வந்து எஃப்ஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா 3400 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட இண்டெக்ஸ் டிரைவேட்டிவ் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 79% வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அந்த ஷார்ட்ஸ்லேயே சொன்னோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எஃப்ஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா 7536 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அண்ட் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். காரணம் என்னென்னா இன்றைக்கி எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் வந்து ரீபேலன்சிங் நடந்ததுனால அதை ஓரியன்டாக வந்து செல் ஆஃப்ஸ் இருந்திருக்கலாம். அதனால் இந்த நம்பர்ஸ் பெருசாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஒரு 1000 2000 கோடிக்கு விற்றுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஸோ அந்த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் வந்து எந்த அளவுக்கு ரீபேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டாக்ஸை விற்றுருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஆக்சுவல் ஃபிகரை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதை வந்து பிளைனாக எடுத்துக்க முடியாது. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 12000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவ்வளோ வாங்கியும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடி ஆக்டிவிட்டி. அண்ட் இவங்களோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அது ரிலீஸ் ஆச்சுன்னா ஒன்ஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டரில் பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமெரிக்காவிலேருந்து 126% டேரிஃப் போட்டாங்க இல்லைங்களா சோலார் ப்ராடக்ட்ஸ் மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி டம்பிங் டியூட்டி மாதிரி, சேஃப்கார்ட் டியூட்டி மாதிரி. அண்ட் இந்த மாதிரி கவுண்டர் வெயிலிங் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீலோட சம்மந்தப்படாத டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அடுத்து ட்ரேட் டீலே சைன் பண்ணால் கூட இந்த 126% இருக்குன்றது தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ சோலார் கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு இதனால் பெரிய ஆபத்து இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின அந்த அப்டேட்டை. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா, சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட்டை சேர்ந்த சவுதி ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பவுல்ட்ரி, அதாவது கோழி இறைச்சி, அதுக்கப்புறம் கோழி முட்டைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. அண்ட் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை 39 நாடுகளுக்கும் சேர்த்து வந்து விதிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ்க்கு மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயம். அண்ட் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக விழுந்து முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7.5% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5% அவங்களோட ஷேர்ஸ் வந்து பிளாக் டீலில் வந்து விற்றுருக்காங்க. என்ன விலைக்கு விற்றுருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் டே க்ளோசிங்லேருந்து 10% டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து விற்றுருக்காங்க. அண்ட் இந்த விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 3500 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இந்த அளவுக்கு விற்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி 7.5% வந்து எண்ட் ஆஃப் டேயில் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ப்ரொமோட்டரே விற்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்றதா அர்த்தம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பாரத் பெட்ரோலியம் குளோபல் எனர்ஜின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கம்பெனி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அப்புறம் பெட்ரோலியம் சார்ந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கோர் அசட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 59 கோடி ரூபாய்க்கு ரெயின்போ ஃபவுண்டேஷன்ற ஒரு கம்பெனிக்கு வந்து விற்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் வந்து நான் கோர் அசட்ஸ் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நான் கோர் அசட்ஸ்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த அசட்ஸ் வந்து டைரெக்டாக அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணாத அசட்ஸ்ன்றதை தான் பொருள்படும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸோட அப்டேட். அண்ட் இவங்க வந்து இந்த பணத்தை டிவிடெண்டாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரியான தேவைகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிள் ப்ரீபெய்ட் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இவங்களுக்கு 3 புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கதா, 3 புது கிளைண்ட்ஸ் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, இவங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் அசோசியேட்ஸோட எக்ஸ்பென்ஸ் கார்டு இருக்கு இல்லையா, அந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற கான்ட்ராக்ட் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் கிங் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியோட கான்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய ஆர்டர். சௌராஷ்டிரா சிமெண்ட்ஸோட எம்ப்ளாயீஸோட எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அடுத்த 5 வருஷத்துக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது 3மே வந்து பாசிட்டிவான அப்டேட். அப்படி இருந்து கூட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அப்டேட் தான். அடுத்து என்எஸ்டிஎலுக்கும் சிடிஎஸ்எலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த கேஒய்சி ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நோ யுவர் கஸ்டமர், நோ யுவர் கிளைண்ட்ஸ்ன்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து பேங்க்ஸாக இருக்கட்டும், எல்ஐசிஆர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சார்ஜஸ் வந்து ஒரு 20% குறைங்கன்னு சொல்லிட்டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூவில் 20% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட்
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான அப்டேட். அவங்களோட ஷேர் ப்ரைஸும் இன்றைக்கி வந்து டவுனாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்தது. ஸோ வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னும் விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து கிளென்மார்க் ஃபார்மாவோட அமெரிக்கன் சப்சிடரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் பாஸ்பேட் சிங்கிள் டோஸ் வயல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விற்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ்பரஸ் லெவல்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென்மார்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நியூஸ் அப்டேட்ஸ். அண்ட் வழக்கம் போலே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.